வணக்கம். தமிழக அரசியல் சூழ்நிலை இந்த தேர்தல் முடிச்சதுக்கு அப்புறமும் ரொம்ப பரபரப்போடு இயங்கிக்கிட்டே இருக்குது. யார் எந்த கட்சியில் சேர்றாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு ஹைலைட்ஸாக இருக்குது. வாரத்துக்கு நிறைய பேர் வேறு வேறு கட்சிக்கு மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை நம்ம பார்த்துக்கொண்டே இருக்கோம். சமீபத்தில் பாஜகவிலேருந்து பாஜகவுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களே பார்த்தீங்கன்னா ஒரு புது கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. பாஜகவில் இருக்கக்கூடிய நிறைய பேர் அந்த கட்சியில் போய் சேர்றதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் பாஜகவில் இருக்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் என்ன நடந்துட்டு இருக்குன்னா, வழக்கம் போல அதிமுகவிலிருந்து கடந்த 30 வருடங்களா ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. என்னன்னா, அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், இன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் மந்திரிகள் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலை போட்டு வெளியில போய்கிட்டே இருக்கிறாங்க. அது இன்னமும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. அதிமுக 2021 சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைஞ்சதுல இருந்து தோல்வி முகத்தோடையே இருந்துகிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. பல பேரால் ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு நடந்துகிட்டே இருக்கு. முன்னாள் எம்எல்ஏக்கள் நிறைய பேர் ஜெயிச்சவங்க இன்னைக்கு ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. ஸோ அவங்க இப்போ வேற கட்சிக்கு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் திமுகவில் போய் சேர்றது ஒரு பெரிய ஒரு வழக்கமாக வச்சிருப்பாங்க. அதிமுக விட்டா அடுத்து திமுகவில் போய் சேர்றத ஒரு வழக்கமாக வச்சிருப்பாங்க. அதிமுகவில் முதல்வராக இருந்த திரு ஓபி பன்னீர்செல்வம் அவர்களே திமுகவில் போய் சேர்ந்ததை நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி அதிமுக விட்டா வேற வாய்ப்பே இல்லை அப்படின்னு திமுகவில் போய் சேர்றது நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சில பேர் விதிவிலக்கா திரு பன்ருட்டி ராமச்சந்திரன் தேமுதிகவில் போய் சேர்ந்தாரு. அதே மாதிரி திருநாவுக்கரசு அவர்கள் பிஜேபிக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் காங்கிரஸ்ல போய் சேர்ந்தாரு. அது மாதிரி 1-2 பேர் தான் விதிவிலக்கா முன்னாடி திமுகவுக்கு போகாம மாற்று கட்சிக்கு போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு அப்படியே தலைகீழ கவுத்து போட்ட மாதிரி எல்லாரும் தாவேகாவை நோக்கி படையெடுத்து போய்கிட்டே இருக்கிறாங்க. இதுதான் நிகழ்ந்துகிட்டே இருக்கு. சிட்டிங் எம்எல்ஏ 5 பேர் போனது தான் முதல் பரபரப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த 5 பேர் போனதை எல்லா அரசியல் கட்சிகளும் விமர்சனம் பண்றாங்க. இது ஒரு குதிரை பேர அரசியல். இது தாவேகா பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா தமிழக வரலாற்று இது மாதிரி ஒன்றும் நடந்ததே இல்லை அப்படின்னு எல்லா கட்சிகளும் சொல்ற அளவுக்கு நிலைமை அப்படி இருந்தபோது இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் அப்படின்னு ஒரு பெரிய படையை கிளம்பி இப்போ தாவேகால போய் சேர்ந்திருக்காங்க. யார் சேர்ந்திருக்காங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். வட தமிழகத்துல அதிமுகவுடைய ஒரு முகமா, ஜெயலலிதா அவர்கள் காலத்துல ஒரு மிகப்பெரிய முகமா இருந்தவர் அப்படின்றது MC சம்பத், CV சண்முகம் அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு அமைச்சராக இருந்தார். 2011, 2016 இந்த தேர்தல்களெல்லாம் அவர் ஜெயிச்சிருந்தாரு. 2016, 2021 தேர்தலெல்லாம் இவர் MC சம்பத் அவர்கள் ஜெயிச்சிருந்தாரு. ரொம்ப முக்கியமான தொழில்துறை அமைச்சர் இவர் தான் வச்சிருந்தார். தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் நிறைய டெக் எக்ஸ்போஸ்லாம் நடத்தினாங்க. நிறைய புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. என்டர்பிரைனர்ஸ் மீட்லாம் தமிழ்நாட்டில் நடத்தாங்க. அதுக்கெல்லாம் முதுகெலும்பாக செயல்பட்டார் இந்த MC சம்பத் அவர்கள். அவர் இன்னைக்கு அதிமுக விட்டுட்டு தாவேகால போய் சேர்ந்திருக்கார். 2வது இது வட தமிழகம். அப்புறம் இப்போ மேற்கு அதிமுகவுடைய கோட்டை என்று சொல்லக்கூடிய ஏரியா இந்த கொங்கு மண்டல பகுதி. ஏற்கனவே திரு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவுடைய ஒரு பெரிய பலமா இருந்தவர். இன்னைக்கு இதுக்கு முன்னாடியே போய் ஒரு தாவேகால சேர்ந்து இன்னைக்கு அமைச்சராகவும் ஆயிட்டார். ஸோ அதனால அவரால் எவ்வளோ பேரை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாக இருக்கு. ஸோ அந்த எதிர்பார்ப்புக்கு பூர்த்தி செய்கிற விதமாக உடுமலைப்பேட்டையில் இருக்கக்கூடிய திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்களை அதிமுகலேருந்து திமுக கொண்டு வந்திருக்காரு. இவரும் பார்த்தீங்கன்னா 2016, 2021 தேர்தலெல்லாம் வெற்றி பெற்றவர். 2026 அவருக்கு சீட்டு கொடுக்கல. ஸோ அந்த மனக்கசப்பின் காரணமாக இப்போ அதிமுகலேருந்து தாவேகாவுக்கு போய் சேர்ந்திருக்காரு. 3வது முக்கியமானவர் கொஞ்சம் அப்படியே சவுத்தில் போனோம்னா கடம்பூர் ராஜு அவர்கள் அதிமுகவுடைய ஒரு முகமாகவே இருந்த ஒரு மாபெரும் அமைச்சர் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து 3 முறை கோவில்பட்டியோட தொகுதியில் ஜெயிச்சுக்கிட்டே வந்தவர். அதில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா 2021 அதிமுகவுக்கு ரொம்பவும் நெருக்கடி கொடுத்த ஒரு கட்சி அப்படின்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சி. அதுலேயும் அந்த கட்சியோட தலைவர் திரு TTV தினகரன் அவர்களே அந்த கோவில்பட்டி தொகுதியில் தான் போட்டி போட்டார். அப்படி போட்டி போட்டும் திமுக அதிரி புதிரி வெற்றி 21 பெற்றாலும் அந்த ஒரு தொகுதியை தொடர்ந்து 3 முறை தக்க வைத்தவர் திரு கடம்பூர் ராஜு அவர்கள். அவரும் இப்போ அதிமுக விட்டு தாவேகால போய் சேர்ந்திருக்காரு. இது அதிமுகவுக்கு ஒரு பெரிய இழப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். 4வது முக்கியமானவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபதி அவர்கள். இவர் 2011 காலகட்டத்தில் ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் எஜுகேஷனல் மினிஸ்டராக இருந்தவர்.
இளைஞரணியோட தலைவராகவும் இருக்கப்பட்ட ஒருத்தர், ரொம்ப ஆக்டிவான பாலிட்டிஷியனாக ஜெயலலிதா பீரியடில் இருந்தார். 91 கூட இவர் ஜெயிச்சதான்னு நான் நினைக்கிறேன். சிவபதி அவர்கள் திருச்சியை மையமாக கொண்ட ஒரு பகுதி. ஸோ வடக்கு, மேற்கு, தெற்கு, மையம் அப்படின்னு சொல்லி இந்த 4 பகுதியிலும் இருந்து முக்கியமான அமைச்சர்கள் இன்னைக்கு அதிமுக விட்டுட்டு திமுகவில் போய் அதிமுக விட்டுட்டு தாவேகால போய் சேர்ந்திருக்காங்க. தாவேகாவுடைய தலைமை ஹெட் குவார்ட்டராக இருக்கக்கூடிய பனையூரில் போய் சேர்ந்திருக்காங்க. நிறைய அமைச்சர்கள் பெருமக்கள் இருந்திருக்காங்க. குறிப்பாக திரு புஷி ஆனந்த் அவர்கள், அப்புறம் மாதவ அர்ஜுனா அவர்களுடைய தலைமையில் இவங்க 4 பேரும் போய் அதிமுகவில் சேர்ந்திருக்காங்க. இது முக்கியமான அமைச்சர்கள். இது போக இன்னும் சில முன்னாள் எம்எல்ஏக்கள் நிறைய போய் சேர்ந்திருக்காங்க. அவங்க யார் அப்படின்றத பார்க்கலாம். பாப்பிராவப்பட்டி கோவிந்தசாமி அவர்கள், இவரு போய் இப்போ அதிமுகலேருந்து தாவேகா போய் சேர்ந்திருக்காரு. அதே மாதிரி எம் முருகன், முதுகுளத்தூருடைய முன்னாள் எம்எல்ஏ, பன்னீர்செல்வம் கலசப்பாக்கம், விஆர் சீனிவாசன் ஆற்காடு, அதுக்கப்புறம் சந்தான பிரபாகர் பரமக்குடி, இவங்க 4 முன்னாள் எம்எல்ஏக்களும் அதிமுகலேருந்து தாவேகால போய் சேர்ந்திருக்காங்க. ஸோ அதிமுகலேருந்து தான் தாவேகால போய் சேர்றாங்கன்னா, ஆமாம், அதுதான் அதிகபட்சமாக நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கு. இதில் கூடுதலான ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திமுகவில் இருந்த முன்னாள் எம்எல்ஏ ஒருவர், அவரும் இன்னைக்கு திமுகல இருந்து தாவேகால போய் சேர்ந்திருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜே கருணாநிதி அவர்கள். டி நகருடைய முன்னாள் எம்எல்ஏவாக இருந்த டி நகருடைய முன்னாள் எம்எல்ஏ. இவருக்கு டி நகருடைய எம்எல்ஏ சீட்டு மறுக்கப்பட்டது திமுக சைட்ல இருந்து. ஸோ இந்த தொகுதியில தான் திரு புஷி ஆனந்த் அவர்கள் நின்று ஜெயிச்சிருந்தார். இதில் ரொம்ப ஆச்சரியப்பட விஷயம் என்னன்னா, இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா, இவருடைய மகள் தேர்தலுக்கு முன்னாடியே போய் தாவேகால போய் இணைஞ்சிட்டாங்க. இவருக்கு சீட்டு கொடுக்காதனால இவர் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை எலெக்ஷனுக்கு முன்னாடியே ராஜினாமா பண்ணிட்டாரு. அதே மாதிரி கட்சியில தன்னுடைய எல்லா பொறுப்புகளையும் ராஜினாமா பண்ணிட்டார். இவருக்கு ஏன் சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னா, இவருடைய அண்ணன் திரு ஜே அன்பழகன் டி நகர்ல இப்போ ஒரு பெரிய பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க, அவர் பேர்ல தான் கட்டியிருக்காங்க. திரு ஸ்டாலின் அவர்களுடைய ரொம்ப நெருங்கிய நண்பராக அறியப்பட்ட ஒருவர். அவருடைய தம்பி தான். அவருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய தம்பிக்கு இந்த சீட்டு கொடுத்திருந்தாங்க. என்ன காரணமோ தெரியல, இவருக்கு சீட்டு கொடுக்காம திரு ஜே அன்பழகனுடைய மகன் திரு அன்பராஜ் அவர்களுக்கு டி நகர்ல சீட்டு கொடுத்தாங்க. அதுல கோபமடைந்த திரு ஜே கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னா, திமுகல இருந்து தன்னுடைய பதவியை முன்னாடியே ராஜினாமா பண்ணதுனால இப்போ போய் தாவேகால சேர்ந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி இப்போ புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கு, ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. 2 திராவிட கட்சிகளுக்கும் மாற்றா ஒரு கட்சி வந்திருக்கு. இவங்கனால நம்மளை ஜெயிக்க வைக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை பல பேருக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அதனால இப்போ இன்னும் 5 சட்டமன்ற இடைத்தேர்தல் வரப்போற சூழ்நிலையில தாவேகா எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது, 5 சீட்டையும் அவங்க திருப்பி ஜெயிக்க போறாங்களா, இல்ல அதுல 1-2 தோக்க போறாங்களா, இல்லை இதுக்கு முன்னாடி தமிழகத்தோட இடைத்தேர்தல் வரலாறு பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி எப்பயுமே ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு பல விதத்துல பல முயற்சிகள் எப்பயுமே ஆளுங்கட்சி செயல்பட்டுக்கிட்டே வரும். ஸோ அந்த மாதிரி யுக்திகள் எல்லாம் தாவேகா செய்ய போகுதா, என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இப்போ நமக்கு புரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, தாவேகா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு. எங்ககிட்ட வந்தீங்கன்னா நாங்கள் உங்களை ஜெயிக்க வச்சிருவோம் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையை தாவேகா எல்லா அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் கொடுத்துருக்காங்க. தாவேகா ஒரு காந்தம் மாதிரி எல்லாத்தையும் தன் பக்கம் இழுத்து கொண்டு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் என்ன பண்ண போறாரு, அவர் கட்சியில யார் சேர போறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இன்னும் கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியது இருக்கு. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.